ஸ்டார்டிங்லயே டிராகன் என்னோட வந்து விளையாடு அப்படின்னு அவளும் சொல்லும் போது யாரு பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு கிளம்பலான்னு பாப்பானா வாழை பிடிச்சிட்டு வந்து விளையாடுன்னு அப்பயே மிரட்ட ஆரம்பிச்சிருவா. ஊர்ல இருக்கவங்களா அந்த டிராகன் என்ன இவ்வளவு பெருசு இருக்குன்னு பாத்துட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு கிரியேச்சர் கூட எனக்கு விளையாட விருப்பம் இல்லதான். ஆனா டீமன் கிங் ஆர்மியா இருக்கனால நான் உங்களோட சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரிவா விளையாடுவோம். இங்க இருக்கவங்களா உங்க கூட விளையாடுறத பார்த்துட்டு என்கிட்ட வச்சுக்கவே கூடாது. லிங்க்ஸையும் போய் அதை மேல தூக்கிற சரிவா பிளே பால் விளையாடுற மாதிரி தூக்கி போட்டுருவாளா? என்ன பந்து பவுன்ஸ் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி அவ பாத்துட்டு இருப்பாளா? அந்த டிராகனும் கோவப்பட்டுட்டு நான் இந்த மொத்த செலான் இனிமே அழிக்க போறேன், ஒரே செகண்ட்ல என் பவரை யூஸ் பண்ணி எறும்பு மாதிரி உங்களெல்லாம் பொசுக்க போற மாதிரி பேசிட்டு இருக்குமா? டப்புன்னு மேல வந்தவ என்ன மேல விளாட மாதிரி கேட்பாளா? ஒரு நிமிஷம் இது இப்படி மேல வந்தா அந்த டிராகனை ஒரு சுத்தி சுத்தி கீழே போட என்ன திருப்பி அது குதிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாளா? யாரும் அவ பயங்கரமா இருக்குன்னு யோசிச்சவனும் சோல வேற ஒரு இன்செக்டுக்குள்ள அனுப்பிச்சிருவானா? டிராகனை மூச்சு விடாம கீழே திணறிட்டு இருக்க லிங்ஸி அந்த டிராகன் போட்டு பந்தாடிட்டு இருப்பா. அந்த வைப்ரேஷன் தரை கீழே போகும்போது அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாம டிராகனை விட்டுருவாளா? பயப்படியும் மேல இருந்து வந்துட்டு இருக்க ஏதோ ஒரு மேஜிக் பவர் மாதிரி அவனை வந்து காப்பாத்திரும். எங்க சுத்தி எதுவுமே இல்லையும் பார்க்கும்போது அவ ஒரு சுனாமியை கிரியேட் பண்ணி அவனை அடிக்கலாம் வந்துட்டு இருப்பாளா? பயப்பலையோ ஐயா அம்மா காப்பாத்தீங்கன்னு திணறிட்டு இருக்கும் போது அவனோட மேஜிக் ஸ்பெல் இருக்குல்ல, அது பலூன் மாதிரி மாதிரி மேல பறக்க ஆரம்பிச்சிடும். ஏய் என்ன தைரியம்டா உனக்கு? பெயர்ல மட்டும் தான் ஈவல் டிராகன் வச்சுட்டு இருக்கிற, உனக்கு எல்லாம் தைரியமே இல்லைன்ற மாதிரி பரட்டிட்டு இருக்க. இவன் மட்டும் மேல பறந்து போயிட்டு இருப்பானா? மேஜிக் ஸ்பெல்லால தான் போயிட்டு இருக்கேன், இதுக்குதான் நன்றி சொல்லுன்ற மாதிரி வச்சுட்டு இருக்கும் போது கீழே பாப்பா கீழே வரான் கத்திட்டு இருக்கும் போது பார்க்கும்போது பேஜர்டோன நடந்த அந்த ஃபயர் இன்சிடென்ட் மாதிரி தான் இருக்குது. டீமன் கிங் ஆர்மி தன்னோட வாட்டர் டீமனை வச்சு பீப்புளை அட்டாக் பண்ணாங்க. சோ அப்படின்னா லிங்ஸி இவ்வளவுதான் அந்த டீமன் சொல்லிருக்காளா என்ன? ஏய் நீ நிஜமலை டீமன் கிங் ஆர்மில இருந்து என் கேட்கும் போது அவளும் தலையை தொங்க போட்டுட்டு நான் ஒரு டீமனா இருந்தாலுமே சில நீ எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ அழிக்க ட்ரை பண்ற. என்னாலும் சரி இந்த ஊரை காப்பாத்த அவனை எங்கேயா போட்டு தள்ளுறேன். அவளும் அந்த மொத்த ஊர்ல இருக்க தண்ணி யூஸ் பண்ணி ஒரு வாட்டர் ஜெயிலே கிரியேட் பண்றா. அண்ட் தென் அவன் கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்கும் போது என் கையில இருக்க மேஜிக் ஷேப்பை மாத்தி என்ன காப்பாத்துன்னு சொல்லும் போது ஸ்பீக்கர் மாதிரி மாறுமா? அதுல இருந்து மாஸ்டரை வெளில வந்துட்டு எப்பயுமே என்னை நம்பி இருக்காதுன்ற மாதிரி சொல்லுவானா? ஐயோ நீ இங்க என்ன பண்ற? இந்த பவர் நம்பறதை விட்டுட்டு அவனோட கான்சென்ட்ரேட் பண்ண அமைதியா இருக்க ட்ரை பண்ண சொல்லிட்டு இருக்கும் போது ஐயோ லிங்ஸிங் கூட இல்ல நீ தான் என்ன காப்பாத்துன்னு சொல்லும் போது டேய் அமைதியாரா மாஸ்டரா, அதனால 2 தடவை மட்டும் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ண வழிய பாருன்னு சொல்லும் போது சரி இப்ப நான் என்னதான் பண்ணுன்னு கேட்பானா? வாய் மூடிட்டு நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன தைரியம் உனக்கு சீட் பண்ணி ஜெயிக்க பாக்குறேன் பெரிய வெண்ணு பவர் அதிகமா யூஸ் பண்ண அந்த ஸ்பீக்கரும் கேட்காம போயிருமா? உன்னோட சீப்பான மேஜிக் ட்ரிக்ல இங்க ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் பாடியில இருக்க வாட்டர்ஸ் எல்லாம் வெளில எடுக்கும் போது அந்த பவரை சேர்த்து வெளில எடுத்துருவாளா? பயப்படையும் பெருசாக ஐயோ ஜெயில் உடங்கிருச்சுன்னு அவளும் பார்க்கும் போதே 2 பேரும் சிலனின் டவர் கிட்ட வெளில வந்து விழுவாங்களா? அந்த கிராஸ் சாப்பர் இருக்குதுல அதுக்குள்ள அந்த சோல் இருக்குமா? அதங்க பறந்துகிட்டு இவனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல, நான் தான் வேலையை பாக்குற மாதிரி பறந்து போயிட்டு இருக்கும் போதே 2 பேரும் வெளில வந்து விழுவதா பாப்பான். நான் ஒரு டீமனாவே இருந்தாலுமே இந்த ஊரை தான் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றேன், பட் என்னால உன்னை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல எழுதிட்டு இருப்பாளா? இவளை இப்ப சமாதானம் படுத்துன்னு பேசலாம் போகும்போது ஓகே ஃபைன் நீ சொல்றதை நான் என்ன வேணா செய்யறேன், பட் இருந்தாலும் இந்த ஊர்ல இருக்கவங்களை மட்டும் எதுவும் பண்ணிடாத, நான் ஈவன் டீமன் லார்ட் ஆர்மிலேயே கூட வந்து ஜாயின் பண்றேன்னு எழுதிட்டு இருக்கும் போது இவளுக்கு நான் யாருன்னு எத்தனை சொன்னாலும் புரியாது போல. பட் பரவாயில்ல, நீ ஒரு தடவை டீமனாவே இருந்தாலுமே இப்ப நீ இந்த டவுனை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற, நீ இருக்க பீப்புளும் உன்னை நம்புறாங்க, அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீ என்ன நிஜமாலே நம்புறியான்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்லுவானா? அவ்வளவு கேட்டுட்டு அழும்போது நானும் ஒன்னும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் வெறும் பிளான்ட் செடியெல்லாம் திருடுகிறேன், பெரிய சைஸ் பள்ளிதான் சொல்லும் போது ஓகே பள்ளி சார்ன்னு சொல்லுவாளா? அது மட்டும் இல்லாம இந்த டவுன்ல இருக்கவங்களுக்கு தண்ணி தேவைப்படும், சோ பவர் தான் யூஸ் பண்ணி அதை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது எனக்கு எல்லாம் தெரியும், நான் செயின்ட் எனக்கு ஆர்டர் புரியும் கேட்கும் போது ஆமா ஆமா நீங்க செயின்ட் எல்லாம் அப்படிதான் இருப்பீங்கன்னு சொல்லும் போது சரி இடத்தையே கொஞ்சம் நாசம் பண்ண போல, யோ பள்ளி நான் போய் வேலையா பாக்குறேன், இந்த டவுனை ரீஸ்டோர் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டு நானும் போய் லிங்க்ஸை தேடுறேன், என்னென்ன பண்ணிடுறான்னு தெரியல. அப்புறம் இப்ப பல்லிங் கூப்பிட்டல அதே மாதிரி லிங்க்ஸ் முன்னாடி கூப்பிடறான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே ஸ்டாச்சு மட்டும் நின்றுட்டு இருப்பாளா? என்னாச்சு ஏன் அப்படி நின்றுட்டு இருக்குன்னு பக்கத்துல போய் பார்த்தா மேல அந்த வெட்டி கிளி உட்கார்ந்து இருக்கும். செடி எல்லாம் அழிச்சிரும், சோ நான் தட்டி விடுறேன் அப்படியே இருன்னு சொல்லும் போது அப்பதான் நோட்டீஸ் பண்ணுவான் அந்த பேரியர்லயே அப்படின்னா உள்ள டீமன்லாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும் போது இந்த சைண்டும் வாட்டர்லாம் ப்ரொசஸ் பண்ணிட்டு இருப்பாளா? இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.